வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற சங்கடகர சதுர்த்தியை பற்றி தான். இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற இந்த சதுர்த்தி மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக வருகிறது. ஏனென்றால் இது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருகிற சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தி. இந்த சதுர்த்தியில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய லக்ஷ்மிகரமான விஷயங்கள், பணத்தடை, செல்வத்தடை, நகைத்தடை, அந்த மாதிரி நமக்கு என்னென்ன செல்வங்கள் தடையாக இருக்கிறதோ, நமக்கு சேரலையோ, நமக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, அந்த பண விஷயங்களை, சொர்ணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு எளிய வழிபாடு அந்த நாள் இந்த சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தி தினத்தில் நாம் விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தவிடுபொடியாக்கி பல விதத்தில் நமக்கு செல்வ செழிப்பையும் நகையையும் பொன்னகையும் சேர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு தினமாக அமைகிறது. அதனால் இந்த மாதிரி சுக்கிரவார சங்கடகர சதுர்த்தி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் மற்ற சங்கடகர சதுர்த்தியை விட இந்த சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இதோடையும் ஒரு சூட்சமமாக என்னென்னா, இது தங்க கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். எனக்கு தங்கம் தங்கணும், செல்வம் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம அன்றைய தினம் முதல்ல காலையில் எழுந்து அது அன்றைய எந்த நேரத்தில் வருது அப்படின்னா, இது வியாழக்கிழமை மாலை நேரத்திலே வந்துடுது. இருந்தாலும் நம்ம வெள்ளிக்கிழமை தான் காலையில் இந்த வழிபாடை நம்ம கொண்டாடணும், விநாயகரை வழிபாடணும். அதனால் காலையில் 6 மணிலேருந்து 6 to 7 சுக்கிர ஓரை, 7 to 8 புதன் ஓரை, 8 to 9 சந்திர ஓரை. அந்த 9 மணிக்குள்ளே, 6லேருந்து 9 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற தடைகள், பணத்தடைகள் விலகும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பவும் சக்தியான ஒரு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு. இது எப்போவாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி அமைப்பு அமையும். அதனால் கண்டிப்பாக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதற்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு கீழே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு, ஒரு தாமால் தட்டு, நம்ம பித்தளை தட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துட்டு அதற்கு பொட்டு வச்சுட்டு, அதன் மேலே பச்சரிசி பரப்பி, அதன் மேலே ஒரு சின்ன வாழை இலை, அப்படி இல்லைன்னா வெற்றிலை, ஆனால் ஏதாவது ஒன்று வைங்க. வாழையிலையே வச்சு அதன் மேலே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சுட்டு, அதன் மேலே ஒரு வெற்றிலை, அந்த வெற்றிலையை வச்சுட்டு, உங்ககிட்ட தங்க காயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் தங்க காயினை வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா கோமதி சக்கரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோமதி சக்கரம் லக்ஷ்மி வசியம் செய்யக்கூடிய அந்த பொருளை அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு அதன் மேலே, இப்போ அந்த கோமதி சக்கரமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, மஞ்சள் கலரில் வர்ற நல்ல டார்க்காக வர புது 5 ரூபாய் நாணயத்தை வைங்க அந்த வெத்தலை மேலே. முதல்ல தாமாலை தட்டு, அந்த தட்டு மேலே பச்சரிசி பரப்பிட்டு, அதன் மேலே ஒரு சின்ன வாழை இலை துண்டு, அதன் மேலே கல்லுப்பு 2 பொடி, அந்த கல்லுப்புக்கு மேலே வெற்றிலைக்கு மேலே காயின் வைக்கலாம். கோல்டு காயின் வைங்க, இல்லைன்னா 5 ரூபாய் நாணயம் வைங்க, இல்லைன்னா கோமதி சக்கரம் எது இருக்கோ அந்த ஒரு பொருளை வைங்க. வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் நீங்கள் கஸ்தூரி மஞ்சளோ இல்லைன்னா சாதா மஞ்சளோ, உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த கஸ்தூரி மஞ்சளை வச்சு அதில் நீங்கள் வாசனையான பச்சை கற்பூரம், பன்னீர் விட்டு நல்லா பிசைந்து அதை நீங்கள் விநாயகராக நினைத்து ஒரு சின்ன விநாயகரை பிடிக்கணும். அப்போ பிடிக்கும் பொழுது ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு ஒரு 27 முறை அதை நீங்கள் சொல்லி அந்த கணபதியை பிடித்து அந்த கோமதி சக்கரத்து மேலே வைங்க, இல்லை தங்க காயின் மேலே வைங்க. வச்சுட்டு அதற்கு 2 குன்றின் மணிகள் வைக்கணும். கண்டிப்பாக கண்ணு மாதிரி இந்த குன்றின் மணி ரொம்ப விசேஷமானது. அதனால் நீங்கள் குன்றின் மணி அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். அதை நம்ம அப்புறம் கல்லாப்பட்டியில் வைக்கிறதுக்காக. அதனால் நீங்கள் அந்த குன்றின் மணியை வாங்கி 2 விநாயகருக்கு கண் மாதிரி வச்சுருங்க. மீதி ஒரு 7 குன்றின் மணியை நீங்கள் அந்த பக்கத்தில் விநாயகர் பிடிச்சோம் இல்லையா, அது பக்கத்தில் வச்சுருங்க. அது கூட ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் வச்சுருங்க. நீங்கள் நாணயம் தான் அங்கே வச்சுருக்கீங்க, பிள்ளையாருக்குன்னா வைக்க வேணாம். பிள்ளையாருக்கு நீங்கள் தங்க காயினோ அல்லது கோமதி சக்கரமோ வச்சுருக்கீங்கன்னா
இங்கே வந்து ஒரு 5 ரூபாயும் 7 குன்றின் மணியும் வச்சு தனியாக வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு சந்தன பொட்டுலாம் வச்சு அருகம்புல் சாற்றி நல்லா வெண்மையான வாசனையான மல்லி, அந்த ஜாதி, முல்லை, அந்த மாதிரி வாசனையான மலர்கள் அல்லனா செந்தாமரை, இந்த மலரில் அந்த விநாயகர் முன்னாடி வச்சுட்டு அவருக்கு பிடித்த இனிப்பான பொருட்கள், சர்க்கரை பொங்கல் இல்லைனா பால் பாயாசம் இல்லை பருப்பு பாயாசம் இல்லை மோதகம், அந்த மாதிரி இனிப்பான பொரி உருண்டை, கடல உருண்டை, அந்த மாதிரி விநாயகருக்கு எல்லாம் பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி இனிப்பான ஒரு நெய்வேத்தியம், ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி அந்த விநாயகரை இந்த பிரசாதம்லாம் வச்சு முடித்தோடனே தூப தீப ஆராதனை செய்யணும். ஆராதனை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் விரிப்பு விரித்து அந்த விநாயகருக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய நம, ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய நம, ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய நம அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை அந்த அருகம்புல் கொஞ்சம் விநாயகருக்கு வச்சுடுங்க. மீதி உங்கள் கையில் வச்சுட்டு அதை அப்படியே விநாயகர் மேலே போட்டு 108 வாட்டி இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஒரு எளிமையான மந்திரம் தான், அதனால் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி அருகம்புல் கிடைக்கலன்னா மல்லி கிடைச்சதுன்னா அந்த 108 மல்லியால் அர்ச்சனை பண்ணுங்க. அந்த மல்லிகை பூவும் சில இடத்துல கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மாதுளை அந்த மாதுளம் பழத்தை உரித்து அந்த முத்துக்களை எடுத்து அதில் அர்ச்சனை பண்ணுங்க 108 முறை. அந்த மாதிரி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி இதெல்லாம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதை ஒரு வெற்றிலை வைத்து அதில் வந்து ஓம் ஸ்ரீம் வக்ரதுண்டாய நம அப்படின்னு சொல்லிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மாதிரி 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லி விநாயகரை அர்ச்சனை செய்து அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை தூபதீப ஆராதனை செஞ்ச பிறகு அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்து பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த விநாயகருக்கு பக்கத்தில் வச்சிங்க இல்லையா, அந்த விநாயகர் பிடிச்சது அதை வந்து கொஞ்சம் கரைச்சி நான் நெத்தியில் பொட்டாக வச்சுக்கின்னு வீடு ஃபுல்லாக மொட்டை மாடி எல்லாத்துலேயும் தெளிச்சிடுங்க. மீதி மஞ்சளையும் அந்த அடியில் இருக்கிற கோமதி சக்கரமோ இல்லை காயினோ இல்லைன்னா தங்க நகையோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரவுண்டாக உருண்டை மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு அது கூட ஏற்கனவே வச்சுருக்கிற 5 ரூபாயும் அந்த குன்றின் மணியும் சேர்த்து ஒன்றாக எடுத்துகிட்டு போயிட்டு 2 அருகம்புல்லையும் கூட சேர்த்து நீங்கள் கல்லாப்பட்டியில் வியாபாரம் செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, இல்லைன்னா வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல இந்த தங்க கணபதியை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் அப்படி உருட்டி வைக்கலனாலும் அப்படியே அந்த பிள்ளையாராக பிடிச்சி கூட நீங்கள் எடுத்துமே வைக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி பொட்டுலாம் வைக்க போகிறோம், வீடு ஃபுல்லாக அந்த தங்க வைப்ரேஷன் வரணும், அதற்காக அதை தெளிச்சிடணும். அதனால் நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கினீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உருட்டி கொண்டு வரும். அதுக்கும் ஒரு வசியம் உண்டு. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு தனி ஆக்ரஷண சக்தி உண்டு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி உருண்டையாக செய்து எடுத்துகிட்டு போயிட்டு கல்லாப்பட்டில் வைங்க. வைக்கும் போது இந்த தங்க கணபதியை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். என்னிடம் தங்கம் வசியமாக வேண்டும், செல்வம் வசியமாக வேண்டும், பணவரவு வசியமாக வேண்டும், தன வசியம் வேண்டும், தானிய வசியம் வேண்டும் என்று அனைத்தையும் வசி 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 என்று சொல்லி அந்த விநாயகரை நீங்கள் அந்த உருண்டையாக உருட்டி கோமதி சக்கரத்தோடு சேர்த்து உருட்டி அதை எடுத்துகிட்டு வந்து அது கூட அந்த 5 ரூபாயும் அந்த குன்றின் மணிகளையும் சேர்த்து நீங்கள் கல்லாப்பட்டியில் வைங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நான் வைக்கிறது அடுத்த சதுர்த்திக்குள்ளே எனக்கு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. இந்த குன்றின் மணி என்பது ரொம்பவும் விசேஷம். என்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குன்றின் மணியை இந்த மாதிரி தங்கவசிய கணபதியாக சேர்த்து எடுத்துன்னு வந்து நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி உண்டு. அந்த நாள், அந்த நட்சத்திரம், அந்த திதி, அந்த கிழமை அனைத்தும் சேருகின்ற நாள். அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க. இதை தெரிஞ்சவங்களுக்கு, அது பார்த்தவங்க பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவரும் செய்துக்கிட்டோம். இது எப்பாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். அதனால் அனைவரும் செய்து அனைவரும்
எல்லா விதமான பலன்களும் பெற்றுக்கொள்ளட்டும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.